வணக்கம். இன்றைய தியானத்தை நான் ஆரம்பிப்போம். எமது கவனத்தை தலை உச்சிக்குழிக்கு கொண்டு வருவோம். அதுவே எமது வாசல். நாம் தியான அறைக்குள் நுழையும் வாசலாகும். அந்த வாசல் திறக்கப்பட வேண்டும். கவனத்தை அங்கு கொண்டு சென்று மெதுவாக நாம் எமது தெய்வீக குரு ஸ்ரீ மாத்திச்சியிடம் கேட்போம். தாயே, எனது பிரம்மராந்திரத்தை திறந்து தாருங்கள். எனது கவனத்தை உள்முகமாக எடுத்துச் செல்லுங்கள். கவனம் அங்கு இங்கு அலைந்தால் நாம் மீண்டும் இந்த பிரார்த்தனையை நாம் கூறலாம். தாயே, எனது பிரம்மராந்திரத்தை திறந்து எனது கவனத்தை உள்முகமாக எடுத்துச் செல்லுங்கள். என்னை தியான நிலைக்கு எடுத்துச் செல்லுங்கள். அந்த அமைதியான நிலைக்கு என்னை எடுத்துச் செல்லுங்கள். கவனம் அமைதி அடைவதற்கு எமது வலது உள்ளம் கையை அந்த பிரம்மராந்திரம் உச்சிக்குழியில் நாம் மெதுவாக சிறிது நேரம் வைத்திருக்கலாம். முதலில் தொடுகையை உணர்வோம். அதன் பின்பு குளிர்ச்சியாகவா சூடாகவா இருக்கின்றது என்பதை பார்ப்போம். சூடாக இருந்தால் குண்டலினி தாய் சக்தி அங்கு வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்பது அர்த்தம். அவர் மெதுவாக எமது எமக்குள் இருக்கும் வெப்பங்கள் அனைத்தையும் வெளியேற்றிய பின்பு மெதுவாக குளிர்ச்சியாக மாறுவதை நாம் காணலாம். இந்த அனுபவங்களை நாம் அவதானிக்க வேண்டும் முழு கவனத்தோடு. கவனம் அலை பாய்ந்தால் நாம் ஸ்ரீ மாதாஜியின் உதவியை நாடலாம். ஸ்ரீ மாதாஜி, என்னோடு என் கவனத்தில் இருங்கள். ஸ்ரீ மாதாஜி எமது கவனத்தில் கொண்டு வந்தால் கவனம் வேறெங்கும் செல்லாது. எனவே ஸ்ரீ மாதாஜியை கவனத்தில் கொண்டு வருவோம். இவ்வாறு எமது கவனத்தை பிரம்மராந்திரத்தில் அமைதிப்படுத்தும் இந்த பயிற்சியை நாம் தேவையான அளவு செய்வோம். கவனத்தை மெதுவாக நாம் எமது தலைக்குள் செல்ல அனுமதிப்போம், கொண்டு செல்லுவோம். வலது கையை நாம் 2 அங்குலம் மேலே உயர்த்துவோம். வலது கையை 2 அங்குலம் மேலே உயர்த்துவோம். உயர்த்தி எமது கவனத்தை அங்கு வைத்து எம்மை நாம் கவனிப்போம். நாம் என்பது எமது சூட்சும சரீரமே. அதிலேயே எமது உயிர் சக்தி ஆன குண்டலினி சக்தி இயங்குகின்றது. எம்மை உடல், மனம், உணர்வுகள் ரீதியாக எம்மை பராமரிக்கின்றது. ஆத்ம ரீதியாக எம்மை பராமரிக்கின்றது, எம்மை கவனித்துக் கொள்கின்றது. அந்த உயிர் சக்தி, குண்டலினி சக்தி
எங்கும் அனைத்து உயிரினங்களிலும் நிறைந்திருக்கின்றார். எமக்குள்ளும் நிறைந்திருக்கின்றார். சுழுமினை நாடி வழியாக மூலாதாரத்துக்கு கவனத்தை நாம் விஸ்தரிப்போம், அதாவது விரிவடைய செய்வோம். கவனத்தை தலைக்கு மேல் 2 அங்குல உயரத்தில் இருந்து வலது கையை அங்கு வைப்போம். அங்கிருந்து கொண்டு நமது கவனத்தை நாம் விரிவடைய செய்வோம் சுழுமினை நாடி வழியாக மூலாதாரத்துக்கு. மூலாதாரம் மங்களகரம், தூய்மை, குழந்தை உள்ளம். களம் கவடம் சூதுவாது ஒளிவு மறைவு இல்லாத குழந்தை உள்ளம். அந்த உள்ளத்தோடு எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்திக்கு எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். களம் கபடமின்றி எமது இருதயத்தை வெளிப்படுத்துவோம். வேண்டாதவைகளை நாம் வெளியேற்றி விடுவோம். நாம் விரும்புவோம், எமது தூய விருப்பம், நமக்கு இந்த அழிவுகரமானவை தேவை இல்லை. இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையால் நீங்கள் அவதானியுங்கள். இந்நிலையில் நாம் சிறிது ஒரு இசையை கேட்டு இந்த தியானத்தை ஆரம்பிப்போம். இந்த இசை ஒரு 2-3 நிமிடம் கேட்கும் போது உங்களை தியான நிலைக்கு, அந்த தியான நிலையில் அமைதி அடையுங்கள்.
இப்பொழுது குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, இரு கைகளையும் 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். எம்மை லேசாக முழுமையாக திறப்போம். தெய்வீக சக்தியிடம் அது அனைத்தும் எம்மை பற்றி அனைத்தும் அறிந்தது. எனவே நாம் எம்மை எதிர்கொள்வோம். எமது எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள், எமக்குள் இருக்கும் தீயவை, அழிவுகரமானவை அனைத்தையும் நாம் சரணாகதி செய்து எமக்குள் இருக்கும் நல்லவைகளை நாம் அந்த நல்லவற்றின் ஆனந்தத்தை நாம் வெளிக்கொண்டு வருவோம். மெதுவாக கையை நாம் கீழே கொண்டு வருவோம். இருதய மட்டத்தில் வைப்போம். என்றும் எமக்குள் இருக்கும் நற்குணங்களை அவையே எமக்கு அமைதி, ஆறுதல், திருப்தி, ஆனந்தத்தை தருபவை. எனது மனதில் உள்ள தூய்மை, மன உறுதி, நான் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த உண்மை, நான் தனித்தவன் அல்ல, பரபிரம்மத்தின் ஒரு அங்கம், பரபிரம்மே என்னை கவனித்துக் கொள்கின்றது, நான் தனியாக இல்லை. எப்பொழுதும் இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்தி அனைத்து உயிர்களிலும் அண்ட சராசரங்களிலும் நிறைந்திருக்கும் இந்த சக்தியின் ஒரு துளி குண்டலினி தாயாக என்னை கவனிக்க இருக்கின்றது. எனவே முழு கவனத்தையும் நாம் பிரம்மராந்திரத்தில் வைத்து எமது மூலாதாரத்தில் இருக்கும் அன்னையை நாம் வேண்டுவோம். தாயே, எனது ஒரே விருப்பம் தாங்கள் எனக்கு மேலெழுந்து வந்து என்னை முழுமையாக வழிகாட்டுங்கள். நான் தாங்களிடம் சரணாகதி அடைகின்றேன். எனது மமகாரம், அகங்காரம் அனைத்தையும் விடுத்து நான் சரணாகதி அடைகின்றேன். இந்நிலையில் நாம் கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி ஆகிய சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி வணங்கி நாம் இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். இன்று ஆரம்ப வகுப்பு 8. கடந்த வகுப்பில் நாம் குண்டலினி தாய் சக்தியை பற்றிய சில விவரங்களை நாம் பார்த்தோம். இன்று எமது இரண்டாவது சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி பார்ப்போம்.
சுவாதிஷ்டான சக்கரம் எமது மூலாதார சக்கரத்துக்கு மேல் அமர்ந்திருந்தாலும் குண்டலினி அன்னை முதலில் செல்வது எமது நாபி சக்கரத்துக்கு, எமது தொப்புள் பகுதியில் இருக்கும் நாபி சக்கரத்துக்கே முதல் குண்டலினி அன்னை செல்கின்றார். அங்கு சென்று அந்த நாபி சக்கரத்தில் ஒரு இழையால் தொங்கிக் கொண்டிருப்பதே சுவாதிஷ்டான சக்கரம். அதன் பின்பே சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு செல்கின்றது. இந்த சுவாதிஷ்டான சக்கரம் நாபி சக்கரத்தை சுற்றி சுழன்று கொண்டிருக்கும் ஒரு சக்தி மையமாகும். இதனாலேயே எமக்கு பவசாகரம் உருவாகின்றது. நாபி சக்கரத்தை சுற்றி ஒரு வெற்றிடம் உருவாகின்றது. இந்த சுவாதிஷ்டான சக்கரம் மிகவும் முக்கியமான ஒரு சக்தி மையம். எம்மை நான்காவது நிலையான சூரிய நிலை, தியான நிலைக்கு எடுத்து செல்ல மிகவும் பொறுப்பு வாய்ந்த சக்தி மையம். இது ஆங்கிலத்தில் ஆக்டிக் பிளக்சஸ், அதாவது பெரு நாடி நரம்பு முடிச்சு என்று அழைக்கப்படும். இது புனித எலும்புக்கு மேல் அமைந்துள்ளது. 6 சப்ளெக்சஸ், அதாவது 6 இதழ்களை கொண்டது, 6 சிறிய நரம்பு முடிச்சுகளை சுத்தி வர கொண்டது. இதை இதழ்கள் என்று சொல்லப்படும் 6 இதழ்கள். தத்துவம் நெருப்பு தத்துவம். அது உடல் மற்றும் இந்த நாடிகள் சக்கரங்கள் அனைத்தும் பஞ்ச தத்துவங்களால் ஆனது. மூலாதார சக்கரம் பூமி தத்துவம், நமது சுவாதிஷ்டான சக்கரம் நெருப்பு தத்துவத்தால் ஆனது. உங்களுக்கு தெரியும், நெருப்பின் குணாதிசயம். நெருப்பை நாம் தர்மத்தின் எல்லைக்குள் அதை பயன்படுத்த வேண்டும். தர்மத்தின் எல்லைக்குள் நாம் அந்த நெருப்பை பயன்படுத்தினால் அது எமக்கு நன்மையாக அமைகின்றது. உணவு சமைக்க உதவுகின்றது. பல வழிகளில் இந்த நெருப்பு தத்துவம் நமக்கு உதவுகின்றது. ஆனால் எல்லை மீறினால் அது அழிவுகரமானது. அதே போல்தான் நமது சுவாதிஷ்டான சக்கரம் தர்மத்துக்குள் இருக்க வேண்டும். இதனுடைய இருப்பிடம் எமது கைகளில் கட்டை விரல்கள், 2 கட்டை விரல்களிலும் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருந்து வர நரம்புகள் முடிவடைகின்றது. கால்களில் நடுவில் இருக்கும் விரலில் காலில் குறிக்கப்படுகின்றது. தலையில் எமது 2 காதுகளுக்கும் பின்புறமாக எமது பிடரியை சுற்றி வரும் பகுதி, பிடரியின் நடுப்பகுதியில் எமது மூலாதாரத்தினிடம் கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மூலாதாரத்தை பற்றி நாம் அறிந்தோம். எமது தலையில் மூலாதாரத்தினிடம் பின்பக்க பிடரியின் நடுப்பகுதி, காதுக்கு பின்னால் அதை சுற்றி வரும் பகுதி சுவாதிஷ்டானம் ஆகும். இதனுடைய 3 முக்கிய பண்புகள் நமக்கு தூய அறிவை தருகின்றது, எமது தூய கவனத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றது. இந்த தூய ஞானம், தூய கவனம் வரும்போது எமக்குள் எமது ஆற்றல்கள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. உள்ளுக்குள் பொதிந்திருக்கும் ஆற்றல்கள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. இவை படைப்பாற்றல்கள். இந்த ஆற்றல்கள் பலவிதமாக வெளிப்படலாம். கலை படைப்புகள், அதாவது ஒரு சிலர் நன்றாக பாடுவார்கள், சில பேர் பாட மாட்டார்கள். நன்றாக பாடும் அந்த இயற்கையான ஒவ்வொருவருடைய தன்மை, பாடும் திறன், சித்திரங்கள் வரைதல், கவிதைகள் உருவாக்குதல், அந்த மாதிரியான படைப்பாற்றல்கள் அவர்களுக்குள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுவே இந்த சக்கரத்தின் முக்கியமான பண்பாகும்.
இந்த படைப்பாற்றல் மிகவும் முக்கியமானது. இந்த படைப்பாற்றல் ஒரு சிற்பி ஒரு சிலையை படைக்கும் போது அவர் ஒரு கல்லை எடுக்கின்றார். ஒரு பெரிய கருங்கல்லை எடுத்து கலைத்திறன் மிக்கவர் அந்த கருங்கல்லுக்குள் ஒரு அழகான சிலையை பார்க்க முடியும். கலைத்திறன் இல்லாதவர்களுக்கு அதை காண முடியாது. அவர்கள் அதை கல்லாகவே காண்பார்கள். சோ அந்த கலைத்திறன் உள்ள சிற்பி என்ன செய்வார் என்றால் அந்த கருங்கல்லை பார்த்து அதில் வேண்டாத பகுதிகளை செதுக்கி செதுக்கி அகற்றி விடுவார். அகற்றி விடும் போது அழகான சிற்பம் உருவாகின்றது. அதுபோல் சுவாதிஷ்டானம் நமக்கு தூய தெய்வீக ஞானத்தை தருகின்றது. தூய கவனம் தோடு நாம் வென்றாதவற்றை அழிவுகரமானவற்றை நம்மிடமிருந்து விலக்கிவிடும் போது நமக்குள் இருக்கும் தூய அறிவு ஞானம் நமக்குள் இருக்கும் அழகான அந்த ஆத்ம நிலை தானாக வெளிப்படுகின்றது. சோ இதுவே மிகப்பெரிய படைப்பாற்றல். எமக்குள் இருக்கும் அந்த ஆத்ம நிலை, அன்பு நிறைந்த நிலை. ஆத்மா என்றால் அன்பு, தூய்மை, பண்பு அனைத்து அந்த நிலையை நாம் வெளிப்படுத்தும் அந்த கலைஞர்களாக நாம் மாற வேண்டும். வேண்டாதவற்றை அகற்றி நாம் நம்மை ஒரு அன்பு நிறைந்த தெய்வீகம் நிறைந்த ஒரு கலைஞர்களாக நம்மை நாம் உருவாக்க வேண்டும். இதுவே மிகப்பெரிய கலைத்திறனாகும். நாம் உலகத்தில் பார்க்கலாம், இந்த உலகம் விஞ்ஞானத்தில் எவ்வளவோ வளர்ந்து விட்டது. சந்திரனுக்கு மனிதன் போகின்றான், செவ்வாய் கிரகத்துக்கு போகின்றார்கள், எவ்வளவோ செய்கின்றார்கள். ஆனால் உலகில் ஒரு மனிதனின் மனதில் அமைதியை உருவாக்க முடியவில்லை. நாடுகளுக்கிடையில் சண்டை, மனிதர்களுக்கிடையில் சண்டை, உறவுகளுக்கிடையில் சண்டை. சோ இந்த சக்தி, இந்த ஒரு ஆன்மீக கலைஞனாக மாறுவதென்பது ஒரு மாபெரும் சக்தி. எம் மனதில் நாம் அமைதியை உருவாக்குவது மட்டுமல்ல, எம்மை சுற்றியும் நாம் அமைதியை கொண்டு வர முடியும். இதுவே சுவாதிஷ்டான சக்கரத்தின் இந்த 3 முக்கிய பண்புகள். இந்த பண்புகள் அதிகரிக்கும் போது எமக்குள் தானாக ஒரு உத்வேகம், தெய்வீக தூண்டுதல், தெய்வீகத்தில் நற்பண்புகளில் ஒரு நாட்டம் மற்றும் இயற்கை அழகை நாம் ரசிக்கும் திறன் நமக்கு அதிகரிக்கின்றது. இயற்கையை பார்க்கும் போது அதனுடைய பிரமிப்பு, அதன் அழகை நாம் ரசிக்க முடிகின்றது. நமக்குள் கூர்மையான அறிவு சார்ந்த கருத்துக்கள், நேர்மையான கூர்மையான அறிவு சார்ந்த கருத்துக்கள் தானாக தோன்றுகின்றது. இவ்வாறு நமக்குள் தூய அறிவு விருத்தி அடைகின்றது. கவனம் மேலும் மேலும் இதனால் தூய்மை அடைகின்றது. இந்த பெருநாடி பின்னல் நரம்பு முடிச்சு எமது சுவாதிஷ்டான சக்கரம் எமது உள் உறுப்புகளை கவனித்துக் கொள்கின்றது. இதனாலேயே இது முக்கிய உறுப்பாகின்றது மற்றும் இந்த முக்கிய சக்கரமாகின்றது. இந்த சக்கரம் வளமடையும் போது எமது உடல் நோய்கள் நன்றாக முன்னேற்றம் அடைகின்றது. அனைத்து நோய்களும் அனைத்து மனநோய்கள் மற்றும் உடல் சார்ந்த நோய்கள், உடல் சார்ந்த நோய்கள் எதுவானாலும், நீரிழிவு நோய், டயபெட்டிக்ஸ், இரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் பிரஷர், உயர் இரத்த அழுத்தம்,
ஸ்ட்ரெஸ், மன மன அழுத்தங்கள் அல்லது மன சோர்வு, டிப்ரெஷன், அந்த அனைத்தும் இந்த சக்கரம் பலம் அடைவதால் முன்னேற்றம் காண்கின்றது. இதற்கு பல நூற்றுக்கணக்கான சகயோகா பயில்பவர்கள் சான்றாகும். இந்த சக்தி மையத்தை கவனித்துக் கொள்வது எமது கல்லீரல் ஆகும். லிவர், ஈரல். இந்த ஈரல் எமது உடல் உறுப்புகள், உள் உறுப்புகளை கவனித்துக் கொள்கின்றது. அதாவது இந்த சுவாதிஷ்டான சக்தி மையம் எமது உள்ளுறுப்புகளை கவனித்துக் கொள்கின்றது. ஈரல், மூளை, இருதயம், இந்த மூன்றும் மிக முக்கியமான உறுப்புகள். அது மட்டுமல்ல, கீழே சிறுநீரகம், கணையம், மண்ணீரல், குடல்கள் என்பவற்றை கவனித்துக் கொள்கின்றது. எனவே இந்த சக்தி மையம் மிகவும் முக்கியமானது. இந்த சக்தி மையத்தை நாம் இந்த உள்ளுறுப்புகளோடு தொடர்புடையது. முக்கியமாக கல்லீரல். கல்லீரல் எமது வலது பக்கம் இருக்கின்றது. இந்த கல்லீரல் எமது உணவு, நாம் உட்கொள்ளும் உணவில் மிகவும் தங்கி இருக்கின்றது. ஏனென்றால் கல்லீரல் எமது கவனத்தின் இடம் மட்டுமல்ல, எமது உடலில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றும் தொழிலை செய்கின்றது முக்கியமாக, மற்றும் மூளைக்கு சக்தி வழங்குகின்றது. எனவே மூளையில் நாம் தேவையில்லாத சிந்தனைகள், மன அழுத்தங்களுக்கு உள்ளாகும் போது பிரச்சனை ஏற்படுகின்றது. மற்றும் உணவு, நாம் உண்ணும் உணவு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் எமது ஈரலுக்கு மிகவும் சுமையை ஏற்படுத்துபவர்களாக இருப்போம். மது, போதை வஸ்துக்கள், ஆரோக்கியமற்ற உணவுகள் இந்த ஈரலை பாதிக்கின்றது. மேலும் இந்த மூன்று உறுப்புகள், இருதயம், மூளை, கல்லீரல், மாபெரும் மூன்று சக்திகள் அதில் இயங்குகின்றது. எமது கல்லீரலில் படைப்பாற்றல், படைக்கும் சக்தி இயங்குகின்றது. இந்த படைக்கும் சக்தி என்றால் இந்த உலகை படைக்கும் சக்தியும் அதுவே, படைப்பாற்றல். எமது இருதயத்தில் எம்மை காக்கும் சக்தி இருக்கின்றது. எமது இருதயத்தில் இருக்கும் சக்தி காக்கும் சக்தி, படைத்தல், காத்தல். எமது மூளையில் இருக்கும் சக்தி எம்மை ஆத்ம முன்னேற்றத்தில் எடுத்து செல்லும் சக்தி. இந்த மூன்று பெரும் சக்திகள், படைத்தல், ஆத்ம முன்னேற்றத்தில் எம்மை பாதுகாத்து எடுத்து செல்லும் சக்தி, காத்தல், எமது இருதயத்தில் எம்மை தீய சக்திகளில் இருந்து அழித்து காக்கும் சக்தி எமது இருதயத்தில் இருக்கின்றது. எனவே இந்த மூன்று முக்கிய உறுப்புகளும் எமது சாயோகாவில் மிகவும் முக்கியமானது. எனவே கவனம் மூலமாக இந்த மூன்று உறுப்புகளையும் நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். தியானத்தில் தூய்மையாக வைத்திருக்க கடினமாக இருந்தால் நாம் எமது குருவை அங்கு அழைக்கலாம். இருதயத்துக்கு அழையுங்கள், மூளைக்கு அழையுங்கள், கல்லீரலுக்கு அழையுங்கள். எங்கு அழைத்தாலும் ஸ்ரீமாதாஜியின் அன்பு சக்தி அங்கு வர தயாராக இருக்கின்றது. அவர் வரும்போது குண்டலினி தாயும் அங்கு வந்தருளுகின்றார், வந்து அவற்றை தூய்மைப்படுத்துகின்றார். சில பிரச்சனைகள் காரணங்கள் எமது சுவாதிஷ்டானத்தை நாம் எப்படி
எப்படி நாமே அதை பாதிக்கலாம் என்ற சில விவரங்கள் இதில் இருக்கின்றது. நீங்கள் இவற்றை படிக்கலாம். எனவே இந்த சுவாதிஸ்தான சக்கரத்தை நாம் வளமாக வைத்திருப்பதற்கு தேவையான நேரம் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். தேவையான நேரம் நாம் சுவாரஸ்யமாக நகைச்சுவையை கையாண்டு நிலைமைகளை சமாளிக்க பழக வேண்டும். அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால், எமதுக்குள் அமைதி, எம்மை சூழ அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் நாம் இவற்றை யுக்தியோடு கையாள வேண்டும். அமைதியை கடைபிடிக்க வேண்டிய நேரங்களில் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். நகைச்சுவையாக சுவாரஸ்யமாக நிலைமையை சமாளிக்க வேண்டுமாயின் அந்நிலையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சில நேரங்களில் சிரித்து மகிழ்ந்து நிலைமைகளை சமாளிக்கலாம். சில நேரங்களில் மன்னித்து விலகிக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் மௌனமாக இருந்துவிட வேண்டும். எனவே இவ்வாறு இருப்பதால் நாம் நமது சுவாதிஸ்தான சக்கரத்தை, எமது கவனத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் எம்மை சிறிது கவனிப்போம். எமது கவனம் எங்கிருக்கின்றது? நான் யார்? இந்த 2 கேள்விகளையும் நாம் கேட்கலாம். எனது கவனம் எங்கிருக்கின்றது? நான் யார்? நான் சமநிலையில் இருக்கின்றேனா? நான் சமநிலையில் இருக்கின்றேனா? எனது இடது நாடி எப்படி இருக்கின்றது? இரண்டு முறையாக நீங்கள் ஆய்வு செய்யலாம். ஒன்று உங்கள் இடது கை, விரல் நுனிகள், உள்ளம் கை என்பவற்றை கவனியுங்கள். அதில் தடங்கள் இன்றி இந்த தெய்வீக நுண் அதிர்வுகள் பாய்கின்றதா? அப்படி பாய்ந்தால் அது சரியாக இருக்கின்றது என்று அர்த்தம். உங்கள் இடது நாடி சமநிலையில் இருக்கின்றது. அப்படி உணர்திறன் இன்னமும் நமக்கு வளர்ச்சி அடையவில்லை என்றால் நாம் எமது மனதை கவனிக்கலாம். மனதை பாருங்கள். எனது கவனம் எங்கிருக்கின்றது? எண்ணங்கள் வருகின்றதா? அல்லது கடந்த காலத்திலிருந்து ஏதாவது எண்ணங்கள் என்னை பாதிக்கின்றதா? நான் அனைத்தையும், அந்த அழிவுகரமான எனது கடந்த கால வாழ்வுகள், எண்ணங்கள், பயம், பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் சரணாகதி செய்து அதற்கு அப்பால் எனது கவனம் பிரம்மராந்திரத்தில் இருக்கின்றதா என்று கவனியுங்கள். சில நேரங்களில் எமக்கே தெரியாமல் எமது ஆழ் மனதில் பிரச்சனைகள் இருக்கலாம். எனவே இடது கையை மடியில் நன்றாக திறந்து வலது கையை பூமி தாயில் வைப்போம். இப்பொழுது எமது இடது கையில் நுண்ணதிர்வுகளின் ஓட்டத்தை காண முடிகின்றதா என்று பார்ப்போம். தேவை என்றால் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பிரார்த்தனை நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். தாயே, எனது கடந்த கால பிரச்சனைகள் அனைத்தையும் என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள். அவை முடிந்த ஒன்று. அதனால் ஏற்பட்ட மமகாரம், மனக்கட்டுப்பாடுகள், எனது
தியானத்துக்கு எனது முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் என்னிடமிருந்து வெளியேற்றி விடுங்கள். இந்த ஆத்ம விழிப்புணர்வு மூலம் நான் புதிய வாழ்வை ஆரம்பிக்கின்றேன். நான் ஒரு தூய ஆத்மா என்ற புதிய வாழ்வு. இதில் நான் யோசிக்க வேண்டும், இந்த நிலை நாம் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தால் ஏற்பட்ட நிலை. இது எல்லோருக்கும் கிடைக்காது. உங்களுக்கே தெரியும், எத்தனையோ பேர் வந்து ஒரு சிலரே இதை தொடர்கின்றார்கள். இதை அனைத்தும் எமது பூர்வ ஜென்ம புண்ணியம். அந்த சுயமரியாதை எமக்கு அவசியம். நான் தகுதியானவன் என்பதாலேயே தெய்வீகத்தால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த சுயமரியாதையோடு எமது கடந்த காலத்தை நாம் முழுமையாக அதன் பாதிப்புகளில் இருந்து முழுமையாக வெளிவந்து நான் ஒரு தூய ஆத்மா என்ற நிலைக்கு எமது கவனத்தை முழுமையாக எடுத்து செல்வோம். சுயமரியாதையோடு, கண்ணியத்தோடு நான் ஒரு தூய ஆத்மா. ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. இப்பொழுது நமது வலது கையை மடிக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராயிருப்பவர்கள் உப்பு நீரில் நாம் கால்களை வைப்போம். ஐஸ் பொதி தேவையானவர்கள், அதாவது உடலில் மேலதிகமாக வெப்பத்தை உணர்பவர்கள் சற்று ஐஸ் பொதியும் நீங்கள் வைக்கலாம். இப்பொழுது வலது நாடி நாம் சுத்திகரிக்கிறோம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி. இங்கு நாம் எமது மன உடல் தொழிற்பாடுகளின் சக்தியே எமது வலது நாடி சக்தி, கிரியா சக்தி. இதில் நாம் பிரார்த்திப்போம், தாயே எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாவேன். ஒரு முழுமையின் அங்கம் மட்டுமே நான். நான் தனித்தவன் அல்ல. என்னை பரபிரம்மே கவனித்துக் கொள்கின்றது முழுமையாக. எனது அனைத்து பிரச்சனைகளையும், எனது குடும்ப பிரச்சனைகள், பணப்பிரச்சனை, அனைத்து பிரச்சனைகளும் எனவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலம் பாதுகாப்பானது என்ற அந்த கண்ணியம் நமக்குள் வர வேண்டும். அந்த பாதுகாப்பு உணர்வு நமக்கு வர வேண்டும். நமது வலது கையை அவதானிப்போம். நுண்ணதிர்வுகள், இந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளின் ஓட்டம் நமது வலது கையில் உணர முடிகின்றதா? எந்த விரல் நுனிகளில் நீங்கள் விறைப்பை அல்லது ஒரு ஒரு முள்ளு குத்துவது போல் அல்லது ஏதோ ஒரு உணர்வு லேசாக இல்லாது, இந்த நுண்ணதிர்வுகளின் ஓட்டம் இல்லாது எந்த விரல்களில் நீங்கள் உணர்கிறீர்கள் என்று கவனிக்கலாம். அது உங்கள் சக்கரங்களில் இருக்கும் தன்மையை காட்டுகின்றது. மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம், கவலைகள் இருந்தால் அவற்றை முழுமையாக நாம் விட்டு விடுவோம். எதிர்காலம் இன்னும் வரவில்லை, அதை பற்றி ஏன் நாம் கவலைப்பட வேண்டும்?
இன்றைய நாள் நல்லாக நடந்தால் அது எமது எதிர்காலம் நன்றாக இருப்பதை குறிக்கின்றது. இன்று நன்றாக இருந்தால் நாளை நன்றாக இருக்கும். மீண்டும் கவனம் எங்கிருக்கின்றது? எமது தூய்மையான கவனத்தை எமக்கு தருவது எமது கல்லீரல். அதில் நாம் குண்டலினி எண்ணெயை கல்லீரலுக்கு அழைப்போம். தாயே, எனது கல்லீரலில் வந்து எனது ஒவ்வொரு கலத்தையும் தங்கள் அன்பால் நிறைத்து விடுங்கள். நிறைத்து அந்த எனது கல்லீரலில் இருக்கும் பாதிப்புகளை சீர் செய்து தாருங்கள். எனது கல்லீரலின் அனைத்து தொழிற்பாடுகளையும் சீரமைத்து அவற்றை கவனித்துக் கொள்ளுங்கள். எனது கவனத்துக்கு வாருங்கள். எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். கவனம் தூய்மை அடையும் போது அது மனம் உடல் இரண்டும் தூய்மை அடைகின்றது. இப்பொழுது எமது இடது கையை எமது கல்லீரலில் வைப்போம். இடது கையை எமது கல்லீரலில் வைப்போம். வைத்து அந்த குண்டலினி எண்ணெய் தெய்வீக சக்தி அது எமது கல்லீரலில் நாம் குளிர்ச்சியாக உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். எமது கல்லீரல் குளிர்ச்சி அடைகின்றதா என்று பார்ப்போம். தாயே, அங்கு வந்து அருளுங்கள். தங்கள் வருகையை எனக்கு நான் அறிய செய்யுங்கள். குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாக இப்பொழுது எமது சுவாதிஷ்டான சக்கரத்தில் நாம் கவனத்தை வைப்போம். இடது கை கல்லீரலிலேயே இருக்கட்டும். சுவாதிஷ்டான சக்கரம் எமது புனித எலும்புக்கு மேல் முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருக்கும் அந்த இடத்தில் கவனத்தை நாம் கொண்டு செல்வோம். அங்கு நாம் பிரார்த்திப்போம். இவை எமது சக்கரங்களுக்கான உறுதிமொழிகள், சக்கரங்களை வளம்படுத்துவதற்கான உறுதிமொழிகள். சுவாதிஷ்டான சக்கரத்தை வளம்படுத்துவதற்கான உறுதிமொழி. நமது நடு சுவாதிஷ்டானத்தில் நாம் கேட்போம். தாயே, எனக்கு உண்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான தூய தெய்வீக ஞானத்தையும் தந்தருளுங்கள். இப்பொழுது எமது இடது சுவாதிஷ்டானத்தில் நாம் பிரார்த்திப்போம். எமது இடது நாடி சுயமரியாதை, தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையோடு சொல்லுவோம். தாயே, உங்கள் அருளால் நான் கடவுளிடமிருந்து வரக்கூடிய தூய அறிவாக இருக்கின்றேன்.
தன்னம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், தாயே, தங்கள் அருளால் நான் தூய தெய்வீக அறிவோடு இருக்கின்றேன். இப்பொழுது எமது கவனத்தை வலது சுவாதிஸ்தானத்துக்கு கொண்டு செல்வோம். வலது பக்கம். இதில் நாம் சொல்லுவோம், எமது வலது சுவாதிஸ்தானம் எமது எண்ணங்களுக்கு பொறுப்பானது. இந்த எண்ணங்கள், வேண்டாத எண்ணங்கள், சிந்தனைகளை நாம் குறைப்பதற்கு நாம் உண்மையை உணர வேண்டும். இதில் தெய்வீக நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், நான் தனித்தவன் அல்ல, பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாவேன். பரபிரம்மே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தாயே நீங்களே செய்கின்றீர்கள். நீங்களே என்னை மகிழ்விப்பவரும் தாங்களே. இந்த தெய்வீகம் நம்மை கவனித்துக் கொள்கின்றது என்பதை நாம் உணர ஆரம்பிக்கும் போது நாம் அந்த அனுபவங்களின் மகிழ்ச்சியை நாமும் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதில் நாம் சொல்லுவோம், தாயே நான் ஒன்றும் செய்வதில்லை, தாங்களே அனைத்தையும் செய்பவர். முழு தெய்வீக நம்பிக்கையோடு நாம் இதை சொல்லுவோம். நான் ஒன்றும் செய்வதில்லை, என்னை முழுமையாக கவனித்துக் கொள்பவர் தாங்களே. இப்பொழுது கல்லீரலை சிறிது கவனிப்போம். கல்லீரலில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? நமது வலது நாடி சுவாதிஸ்தான சக்கரத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது. இடது நாடி மூலாதார சக்கரத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது. வலது நாடி சுவாதிஸ்தான சக்கரத்தில். வலது கை, கல்லீரல், எமது கவனம் அமைதி அடைகின்றதா? ஒரு 2 நிமிடம் நாம் அமைதியாக இதை கவனிப்போம். ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும், நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது, நாம் கவனிப்பது மட்டுமே. கஷ்டமாக இருந்தால் எமது கவனத்துக்கு ஸ்ரீ மாதாஜியை அழைப்போம். தாயே, எனது கவனத்தில் வந்து என்னை தியான நிலைக்கு எடுத்துச் செல்லுங்கள். இந்நிலையில் ஸ்ரீ மாதாஜி சுவாதிஸ்தான சக்கரத்தை பற்றி ஆற்றும் ஒரு சிறிய உரையை கேட்போம்.
ஏனென்றால் எமது குரு மூலமாக நாம் கேட்கும் போது அது எமக்குள் ஊடுருகின்றது. மேலும் எமது பிரம்மராந்திரம் வழியாக கேட்போம். நீங்கள் கண்களை திறந்து ஸ்ரீமாத்திஜியை பார்த்து நீங்கள் கேட்கலாம். கவனம் தலை உச்சியில் இருக்கட்டும். இவை இரு உரைகள் மிக சிறிய சிறிய உரைகள். எனவே நாம் அதை கவனமாக கேட்பதில் பிரச்சனை இருக்காது. இது ஒரு 4.5 நிமிட உரை. Now, as the Kundalini rises, she enlightens your second center, which we can call as the Swadhisthana Chakra for the time being, though it is the third center, but first, second center. You become extremely creative. Extremely creative. I know of a gentleman who came to me, he had no job. And he said, Mother, I have no job, and what should I do? I said, all right, what do you want to do? He said, whatever you say. I said, all right. Why don't you become an interior decorator? He said, me, I don't know what is a teak wood, I don't know what is a rose wood, how am I to become an interior decorator? I said, you just use your vibrations. And you'll be surprised you earn millions of rupees out of that profession. Because you become extremely creative. Your sense of creation becomes so subtle and so beautiful that you start understanding art at such a high level that people don't know how, when you are not educated in art, how you can do it. I went to Japan once and they were having an Ikebana competition or something. So I went to see the Ikebana class. They requested me, why don't you do some flower arrangement? I said, all right, I'll do it. I did it. And I got the highest marks without knowing a word about Ikebana. Just surprising. I got the highest. I can do lots of things which I have never done before, like architecture. I have built houses without doing any architecture. I have done decorations of the houses. I have done all kinds of things without knowing how to. Because you become so creative. So the creativity, that also is a blessing of your power, of the goddess of learning. Boys who could not study in the schools were absolutely duffers. Some people brought there this boy, recently I received a letter from him. When he came to me, his father said that he's going to be taken out of school because he's good for nothing, he cannot remember anything, he's absolutely finished. I said, all right, doesn't matter, let him take to surgery. He got his realization. Not only that he passed with first class, but he got a scholarship. Then he passed another exam, he got a scholarship. Now he's got a very big job. At a very young age, he wrote to me, Mother, no one can believe that a duffer like me has been so much highly placed. All the boys who got scholarships in Maharashtra, in schools, in colleges and university are surgeons. It is such a tremendous force that starts working in. If you try to give vibrations, say, to fruits or to trees or to, say, wheat and such things which are very important for life, any food, you'll be amazed that the food also grows so much more and the taste is so good and it lasts you so longer. Like one gentleman tried, a university professor in agricultural college, on some wheat, some vibrations. And he was amazed that when they collected this wheat was at least 6 times more than normal. And when this wheat was stored in a big hall like this, there were so many other things. The rats, who are always a menace in India, never touched that wheat. They ate all the rest of it but never touched the wheat. Even the animals, the snakes,
Even the tigers, of course, the dogs and the cats understand it much more. They understand you. They know that you are a saint. They'll never touch you. They'll never trouble you. Even a tiger sees a saint, he never attacks. You can handle a tiger very easily. This is the power of a saint. So you develop a tremendous capacity of creativity. தொடர்ந்து இன்னும் ஒரு சிறிய உரை, இதுவும் ஒரு 5 நிமிட உரை நாம் கேட்போம். சுவாதிஸ்தான சக்கரம் பற்றியது. இதில் ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார், இந்த சுவாதிஸ்தான சக்கரம் எவ்வாறு எமது உடல் மன நோய்களை சரி செய்கின்றது என்பது பற்றிய விளக்கங்கள். நீங்கள் விரும்பினால் தொடர்ந்து உங்கள் கை ஈரலில் வைத்துக் கொள்ளலாம். இடது கையை ஈரலில் வைத்து கொண்டு ஸ்ரீ மாதாஜியின் உரையை நீங்கள் கேட்கலாம். See, sickness comes to you, as I told you, through our centers getting exhausted. As this is one center, all right, on the left side, left sympathetic, the right sympathetic. And they join together, this is the center now. So we are using the energy of the center that is limited for our purpose, anything. Supposing, I'll give you an example of a very good example of one Swadhisthana chakra. Is the center, is the second center, which looks after the aortic plexus in the medical terminology. But it's not complete, I mean, it's one of the parts. Now the work of the Swadhisthana chakra, according to Sahaja Yoga, which has worked, of course, wonders with this theory, that it gives energy for the replacement of the brain cells. Because we never think about it. We are using the brain all the time. We don't think how it is replaced. Even in the medical science, they don't think about it. So one of the works it has got, it moves here. And also it has to look after your liver. It has to look after your pancreas. It has to look after spleen. It has to look after your kidneys. It has to also look after the lower part of your large intestines. All right? Now, but all the time a person is thinking. These days everybody thinks too much and very futuristic. As a result, it cannot pay attention to all other things. So what happens? The first thing is affected is the liver. Now liver gets all the heat from the whole body and eliminates it. It's poison from the body, you can say, eliminates it into the blood circulation. It goes into the blood. Now when, you see, liver is not attended to or doesn't get sufficient energy, it starts working very hard. So it becomes overactive liver and this heat cannot be removed. So the heat starts rising upward and downwards. As a result, your what you call the lungs are made of, as you know, they are made like a sponge. So it becomes coagulated and you develop asthma. We cure asthma through liver, curable. Then it descends down. When it descends down, it affects your kidneys. By that you get high blood pressure. Also, the another thing you get is constipation. Then your pancreas is neglected. When pancreas is neglected, you get diabetes. Only the people who are thinking, sitting, planning for future get diabetes, never a villager. In India, if we go to a village, they'll say you have to put sugar as much that the spoon must stand at right angles. They take so much sugar. Nobody gets diabetes because they earn in the morning, nicely go home and sleep off. We think and think and think of the future. So the neglect of the pancreas gives you diabetes. Now we have many people who have cured of diabetes also. Then the third one is the worst, is the spleen. That the spleen is like a, we say rhythm, keeps the rhythm. It's a speedometer in us. And supposing you are eating the food and suddenly you have to run, then you get a pain because it has to produce red blood corpuscles.
But if you are always in an emergency in modern times as you are, first of all you read the newspaper, you are under shock. Because newspaper must shock you. So then another shock, then another shock. Then in the traffic you get a shock. So this poor spleen doesn't know how to behave in this crazy world. And it becomes very crazy and vulnerable. And with the slightest shock, it can get blood cancer. I must tell you that we have cured really blood cancer patients. Absolutely cured, completely cured, without any medicine or anything. Absolutely cured. We have certificates and everything about them. And surprisingly, all of them were architects. This is one. Then another thing, as I told you, it affects the kidneys and it affects also the lower intestines. So only one center, if you use it too much for one purpose, can give you all these troubles. And ultimately the heat might rise to your heart and you might have a massive heart attack. Especially if young people, if they are drinking too much, if they are playing tennis or of a very, any game which is like football or tennis, drinking too much and thinking too much, they might get a massive heart attack and die very young, at a very young age, and it's absolutely fatal. If you get this attack at a young age, it's fatal. You cannot save. The other way around, if you have inactive organs also, you can have inactive, also due to that also you get troubles. So when you treat somebody on its roots, it's very easy to solve the problem. So supposing you have to treat a tree and you start treating all the leaves, it's very difficult. But if you can go to the roots, it's so easy, simple. See, sickness comes to you, as I told you, through. இப்பொழுது மீண்டும் உங்களுடைய கவனத்தை கவனியுங்கள். உங்களுடைய கல்லீரலை கவனியுங்கள். குளிர்ச்சியாக இருக்கின்றதா? உங்களோட வலது பக்கம் குளிர்ச்சியாக இருக்கின்றதா என்று சுவாதிஸ்தானம், நமது வலது பக்கம், வலது நாடி, நமது கல்லீரல் குளிர்ச்சி, மனதில் ஒரு அமைதி, ஆறுதல், கவனம் அமைதி அடைந்து ஆறுதல் அடைகின்றதா? சுவாசம், நமது பிராணசக்தி ஆல்சோ, நமது வலது பக்க சக்தி, பிராணசக்தி, நமது சுவாசம் கவனத்தோடு அமைதியாக நடைபெறுகின்றதா? எமது மூக்கு துவாரங்களில் எந்த விதமான தடையும் இல்லாது காற்று காற்று இன்னொரு பஞ்ச தத்துவங்களில் ஒன்று இலகுவாக உட்சென்று வெளிவருகின்றதா? கவனம் சுழுமுனை நாடி வழியாக இலகுவாக விரிவடைகின்றதா? ஒரு நிமிடம் முழுமையாக கவனத்தை தலை பிரம்மராந்திரா உச்சிக்குழியில் குவித்து அமைதியான தியானத்தில் இருப்போம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு பரிசோதனையாக ஸ்ரீ மாதாஜியினுடைய அந்த உருவத்தை பிரம்மராந்திரத்தில் காண முடிகின்றதா?
கற்பனை செய்ய முடிகின்றதா? காண முடியாவிட்டாலும் கற்பனை செய்ய முடிகின்றதா? அவ்வாறு செய்யும் போது உங்கள் பிரமராந்திரம் தளர்வடைந்து என்ன என்ன அனுபவம் உங்களுக்கு கிடைக்கின்றது என்று பாருங்கள். இப்பொழுது நாம் இன்றும் ஸ்ரீ மாதாஜிக்கு எமது இதயபூர்வமான கோடானு கோடி அனந்த கோடி நன்றிகளை கூறி எமக்கு இவ்வளவு தெய்வீக அறிவு ஞானத்தை தந்து எம்மை வழி நடத்துவதற்கு இரு கரங்களையும் கூப்பி வணங்கி நன்றிகளை செலுத்தி குண்டலினி அணை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்ய, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜியை வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். எம்மோடு இன்று ஃபேஸ்புக் வழியாகவும் ஜூம் வழியாகவும் இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். உங்கள் அனுபவங்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.